வணக்கம் நட்புகளே, உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம எண்ணோட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கடந்த பதிவுகளில் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தைகளில், பழமொழிகளில் நம்ம பழமொழிகள் பாரம்பரியமாக சொல்லிட்டு அந்த பழமொழியில் என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது, தமிழ் மொழியோட சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்த தொகுப்புகளில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த தொகுப்புகள் வரும்போது வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அதோட அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா, நிறையா மீனிங் கொடுக்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியப்படுத்திட்டு இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டை ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இந்த வார்த்தைகள் கூடயே இப்போ ஒன்று வந்து நம்ம மெயினாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் தனியாக தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சாயம் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா, சாயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? சாயம் வெளுத்துட்டே வருது, வெளுத்து போகுது, கரைஞ்சி போச்சு, அதுதான் வெளுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பழமொழி தான். விளையும் பயிர் முளையிலேயே, அது மனிதனோட ஒப்பிட்டு கூட சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே வளர்கிறது எப்படி இருக்கும், அவங்க வளரும்போதே சின்ன வயசுலேயே அவர் இந்த கேரக்டரில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படிங்கிறதுக்கு தான் பயிரை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பயிரே இல்லையே, பயிரே வளர்த்துறது இல்லையே, விவசாயத்தை தான் விவசாயமாக பண்ணிட்டாங்க. சாயம் கரைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி. விவசாயத்தை பற்றி யாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை. அப்போ உணவை பற்றி எப்படி அவங்களுக்கு அக்கறை இருக்கும்? வாழைங்கூட என்னைய வருடுது, உண்மை துணை தான் சுற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யார் தான் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிறோம், இது பண்ணணும். படிப்புலேயும் வேளாண்மை கல்லூரி அப்படியெல்லாம் இருக்குது. விவசாயங்கிறது வந்து ஒரு மூலப்பொருள் நம்மளுக்கு. உணவு உலகின்றி அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி, உணவின்றி உடல் இல்லை இல்லையா? அந்த உணவை பற்றி ஏதாவது யோசிக்கிறோமா? நம்ம வந்து இயற்கை கூட வளர்கிற விஷயங்களை யோசிக்கிறோமாங்கிறது தான். நான் என் தோட்டத்துக்கு போகும்போது சில விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது எங்கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதோட தொகுப்பு தான் நான் நேற்றுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த பதிவில் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்துகிறேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கெட்டியாக கடைப்பிடிச்சு அடுத்த தலைமுறையோட ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கணும். அந்த பதிவில் நான் என்னென்ன பேசியிருக்கேன், என்ன தோட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு எண்ணோட்டம் என்ன அப்படின்னா, இயற்கை அப்படிங்கிறதும் நம்ம வந்து விவசாயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து எங்களோட தோட்டம். அந்த தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாழை, வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பச்சை பசேன்னு ஒரு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மனசும் ரம்மியமாயிடும். எவ்வளவோ ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இயற்கையாகவே மனிதனோட அறிவு, மனிதனோட செயல்களை அனைத்துமே பார்த்திங்கன்னா இயற்கையோட சார்ந்தது தான். அந்த இயற்கை வந்து எப்போவுமே நம்ம இயற்கை கூடயே அர்ப்பணிக்கணும் நிறைய விஷயங்கள். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனோட இயல்பு. ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவோ டென்ஷனோ ப்ரெஷரோ இருந்தாலும் நீங்கள் இயற்கை கூட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்கள், இயற்கை கூட வாழ்ந்து பாருங்கள், விவசாயம் பண்ணி பாருங்கள். அதோட இதே வந்து இயல்பே மாறிடும். நம்ம வந்து இப்போது பணம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இயந்திரத்தனமாக ஓடிட்டே இருக்கிறோம். நம்மளும் ஒரு இயந்திரமாக மாறிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் இந்த இயற்கையோட இந்த பசுமையில் இந்த பச்சையோட இலைதழைகளை பாருங்கள், அந்த ஒரு பசுமையான புல்வெளி, வயல், இது கூடலாம் இருக்கும்போது இயற்கையான ஆக்சிஜனுங்க, மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் நம்மளுக்கு இயற்கையை கொடுக்கும். இவனுக்கு என்ன தேவை, இவனுக்கு என்ன வேணும், மனிதனுக்கு என்ன இயல்பு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இயற்கை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அதை வந்து நம்மளும் அதுக்கு அந்த மண்ணுக்கான விஷயங்களையும் அந்த மண்ணுக்கான உரங்களையும் ஒரு செயற்கை இல்லாத ஒரு உரங்களை நம்ம போட்டு சின்ன இடத்துலையும் நம்மளால் முடிஞ்ச விவசாயத்தை மண்ணை வந்து அழிக்காமல் மண்ணுக்கான விளைச்சல் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியம் வளரும், நம்மளுக்கு தேவையான விஷயங்களும் வரும். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இது வந்து நம்ம நாட்டு வாழை. இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு ஒன்றுமே பண்ணல, ஒரு வரப்பில் ஒரு சின்ன ஒரு இதுதான், அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட ஒன்றி இருக்குது. நம்ம பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் ஒரு நிலமுல நிறைய வாங்கி இது பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சின்ன ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு பிடிச்ச விவசாயங்கள் பண்ணலாம். ஒரு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம எப்படி ஒரு ஜிம்முக்கு போகிறோமோ அந்த மாதிரி சின்ன ஒரு நிலத்துலையும் கூட நல்ல விதமான விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணி பாருங்கள். அதோட உணர்வுகள், அது உணர்ச்சிகள் வேறு லெவல் கொண்டு போகும். அந்த காட்டை பார்க்கும்போதோ, அந்த இயற்கையை பார்க்கும்போதோ நிறையா விஷயங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கும். தேவையில்லாத டென்ஷனோ, குழப்பமோ இதெல்லாமே வராது. ஏன்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஜாப்பு, வெளியில் போகிறது, ப்ரெஷரு, நம்மளுக்கான மேலதிகாரிகள் அப்படி இப்படிங்கிற டென்ஷன்களோட அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும், எவ்வளோ பெரிய சால்வாக இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா நின்று இயற்கை கூட ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இந்த மண்ணு கூடையும் இந்த மகசூல் கூடையும் பேசி பாருங்கள். எவ்வளோ இருந்தாலும் ப்ரெஷர் போயிடும். நமக்கு அடுத்த தலைமுறைகள் சின்ன அளவாவது, சின்ன காட்டில் கடைசிக்கு நிலமையெல்லாம் கூட மாடி வீட்டில் ஒரு மாடி தோட்டம் போடலாம். அந்த விவசாயத்தை பற்றி நம்ம அடுத்த தலைமுறை கண்டிப்பாக சொல்லணும். அதுதான் நம்மளோட வாழ்வாதாரம் கூட, ஜீவாதாரம் கூட. தேங்க்யூ. அடுத்த சந்திப்பில் நல்ல விஷயங்களை பகிர்வோம்.